என்னடா அது? நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன். பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணோம். நம்ம உடம்பு பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம். கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான். ஒவ்வொருத்தரும் முதலாளி மாதிரியா. ஒரு வயலுக்கு தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல. இதுல வேற அவங்க கம்பெனி கட்டி விட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயிலும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராராம். என்னென்ன மணியாச்சு மந்திரி காணா? வந்துருவாருப்பா. அவர் என்ன பழைய தாண்டவராயனா கூப்பிட்ட வந்ததுக்கு மந்திரி ஆயிட்டார்ல. வர்ற வழியில எவ்வளவோ வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன். அமைச்சர் தாண்டவராயன், 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 அமைச்சர் தாண்டவராயன். நல்லா இருக்கு. மந்திரி தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், நம்ம அண்ணன் தாண்டவராயன். அடிக்கல்ல. இந்த அடிக்கல் நாட்டதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர்தான் முதலாளி ஆக முடியும். என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல. இந்த ஃபேக்டரி கிட்ட லைசென்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அத அடியில மாட்டிச்சா தெரியாதனமா மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்துல நான் கையெழுத்து போட்டேன். அதான் சிக்கல். ஐயா, லைசென்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு. இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி. ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா, கேக்குறாங்களா சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க 3 பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம மேல் இடத்துல என்னையா மேலிடம் கீழிடனே நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட. தங்கவேலு, அது ஒண்ணு இல்ல. இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசென்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேன், அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறேன். ஆமா சார், எழுதி கொடுக்கலாம் சார். அதான் பரம்பரை சொத்தியே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களப்பா. அப்போ ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, நீ தள்ளு. எங்கயா கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க. கல்லுல என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிக்காரன் நமக்கு ஓட்டு போடுவான். இந்தா பூவை கொடு. இந்தாங்க. இப்ப தட்டுங்க. சாரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ எம் ஃபீலிங் ரொம்ப. தாண்டவராயா, அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன். நீ இந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல சாமி கும்பிடுறேன். கூலிக்காரங்கள இருந்த நம்மளை எல்லாம் முதலாளி ஆக்குன பெரிய குடும்பத்தை அண்ணன் தம்பிங்க அமோகமா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமி தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுங்க பூசாரி. சாமி தீர்த்தம் வருது, பக்தியா வாங்கிக்க. ஐயா, இது கருமாரி தீர்த்தம் இல்லைங்க, கருப்பு சாமி தீர்த்தம். கையில எல்லாம் வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சாதான் குப்புன்னு ஏறு. இந்தாங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கேயா பிடிச்சத? சாக்கடை நாத்த அடிக்குது. தம்பி, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கூடாதா? நீ விடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. அண்ணன், தொழிலாளிங்க எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துலதான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்லி அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணன், ஒரு நாள் குடிச்சா குடியா முடிகிற போது என்ன பாத்தி அமைதி அமைதி. உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி அமைதி. இன்னொரு விஷயம், நாளையிலிருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.
அப்படின்னா நான் குடிக்கிறேன். ஏ காசு பணமா கேக்குறாரு, சத்தியம் தானே கேக்குறாரு, ஒத்துக்க. ஏத்த வேணாமா? ஐயா நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா? ஆ, 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 ஆ. நீங்க குடிங்க. ஆ, ஆ, குடிங்க. குடிங்கண்ணா. ஆ. ஏன் பாட்டுலப்பா அண்ணா, சாமி தீர்த்தம் மிச்சம் வைக்காதீங்க, குடிச்சிருங்க. ஐயோ, ஏய் நீ மட்டும் என்ன குடிக்காம இருக்க? குடி. அண்ணனே குடிச்சாரு, குடிடா. முடியாது. அப்ப எல்லாரும் சொல்ல வைப்பா. சரி சரி குடிக்கிறேன். இந்த மாணிக்கா நீ குடிக்கல? உங்க முன்னாடி நான் எப்படின்னா? ஓ மரியாதை. ஐயோ அண்ணே போய் சொல்றாரு. எனக்கு முன்னாடி கப்பு கப்புன்னு 2 பாட்டில் குடிச்சிட்டாரு. போய் சொல்றா. அப்புறம் எத்தனை பாட்டில் குடிச்ச? 3 பாட்டில் குடிச்சாரு. ஐயோ, சிந்தாம குடுறா. ஒரே கூத்து. நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல வேற யாரும் வீட்டுக்கு வந்திருக்கோமா? 10 பேர் நிக்கிறாங்க. 15 பேர் நிக்கிறாங்க. அண்ணனும் மப்பு, தம்பியும் ஃபுல். ரெண்டா தெரியுது, தம்பிக்கு எல்லாம் 3 தெரியுது. இன்னும் கதவே திறக்கல. திறந்தா தானே யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். தம்பி, நான் வாசல் தெளிச்சிட்டேன், நீ கோலம் போடு. பண்ற பாரு. ஐயோ கோலம் போட்டுட்ட புள்ளி. யாரு? நீங்க குடிச்சதோட இல்லாம அவங்களே சேர்த்து குடிக்க வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுக்காக இல்லாம உங்க தொழிலாளர்களுக்காக உங்க குடும்ப சொத்து முழுசையும் அடமானம் வச்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. சார், எங்க கிராமத்து மக்கள் எங்க குடும்பத்தை நம்பிதான் இருக்காங்க. எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் சார். எவரோ பொடி தூக்கி ஓடுறான். தம்பி போட்டி.
எங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்க சொன்னது யாரு? சொல்லு சொல்லு சொல்லு. ஏண்டா எழவு வீட்டுக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்காமலா போக முடியும்? உண்மையை சொல்லேண்டா. என்னடா யோசிக்கிற? தைரியமா சொல்லு. சொல்லேண்டா. இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லு. நான் என்னடா சொன்னேன்? அது வந்து உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அது வந்து புரியுது. ஒரு நல்ல மனசு எனக்கு புரியுது. நீ எங்கேயாவது உண்மையை சொல்லிட்டேன்னா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுற. ஆனா நீ உண்மையை சொல்ல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னையில வெட்டி விடுவானுங்க. ஏய், ஏன்டா பயப்படுற? குடும்ப சொத்து பூரா ஃபேக்டரி கட்டுறதுக்கு அடமானமா வச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா ஏன் சொத்து பூராவும் பறி போயிடும்னு இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட சொல்லல? சொன்னாருங்க. பேங்க்ல வாங்கின பணத்தை கொள்ளையடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் பங்கு சொத்து என் கைக்கு வந்த மாதிரி இருக்கும், என் அண்ணன் தம்பி கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்கும்னு இந்த மாணிக்கவேல் உங்ககிட்ட சொல்லல? சொன்னாரு. ஏய், இந்த மாணிக்கவேல் பேர் என்னெல்லாம் சொன்னு சொல்லி தொலையேண்டா. அது மட்டும் அவன் ஏன் சொல்லணும்? அதையும் நீங்களே சொல்லுங்க. அதுக்கும் தலையாட்டுவா. அப்ப அவ சொன்னல நான் சொல்லி கொடுத்துங்கறியா? அதையே நான் சொல்றேன். உண்மை ரொம்ப நேரம் இருட்டுல இருக்காது, பொய் ரொம்ப நேரம் வெளிச்சத்துல நிக்காது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டா 50,000 கொடுக்கறேன்னு சொன்னார்ல? ஆமாங்க. என்கிட்ட சொல்றியே? ஊருக்கு முன்னாடி சொல்டா. ஆமாங்க, மாணிக்கவேல் அப்படித்தாங்க சொன்னாரு. டேய், நேத்து புளியந்தோப்புல தண்ணி அடிக்கும் போது என்கிட்ட நீ சொல்லல? அண்ணே, என்ன 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 நேத்து உங்ககிட்ட 1000 ரூபாய் தானே கடன் கேட்டேன், இல்ல 900 ரூபாய் தானே இருக்கு, மிச்சம் 100 ரூபாய் எங்க கமிஷனா? நான் எப்படி உனக்கு கடன் கொடுத்தேன்? நேத்து ராத்திரி நம்ம அண்ணன் வந்து பணம் வாங்கி போனால என்னமோ கொள்ளடிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் அப்ப அவன்கிட்ட கேட்டேன், கடன் தான் கொடுப்பேன். இப்ப பாரு இல்லன்றான். டேய் சின்னபாண்டி, அண்ணா நீ கிட்ட இவன்ட்ட போய் கடன் வாங்குற. என்ன பண்றது, செலவு கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்ற, அதான் அவங்க கிட்ட கடன் வாங்கினேன். இப்பதான் தெரியுதா உன்னோட மோசமானவன்னு. இந்தாடா உன் பணம், எனக்கு வேணாம். ஏய் சுந்தரபாண்டி, அண்ணன் தம்பிகளை பிரிச்சலான்னு பிளான் பண்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சூரியனையும் பிரிக்க முடியாது, தண்ணியையும் பிரிக்க முடியாது, எங்களையும் பிரிக்க முடியாது. கொடா. திரும்ப திரும்ப எத்தனை முறை அலைகள் வந்து மோதினாலும் இந்த பாறைகளை அசைக்க முடியாது. எங்க உறவும் அப்படித்தான். என் அண்ணனுங்க நல்லவங்க, உன்னை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்க நேரம்டா, நமக்குன்னு நேரம் வரும்ல, அப்ப பாத்துக்கோ. அது அவங்க புள்ள, சின்ன மருமக சாந்தியோட தம்பி. வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க. பால் ஊத்தினா பாம்பு வரணும், நீ வந்து நிக்கிற. எனத்தோட எடையாடு கிடையோடு தானே சேரணும். என்ன விஷயம்? 3/4 லிட்டர் பால் வீணாயிடுச்சுன்னு நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல. என்னய்யா வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற? புதிர் இல்ல தாயி, 3/4 சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை. உன் சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தைக்கு எடுத்துடலாம்னு நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச. ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு உன் ஆசையில மண்ண போடலாம்னு நினைக்கிறா. இப்ப நீ என்ன பண்ண போற? நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா நல்லா இருக்கும். அந்த ஜோதியை இந்த ஊரை விட்டு துரத்தணும், அந்த பெரிய குடும்பத்தை பிரிக்கணும். அதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு மனசாந்தி, எங்க அப்பனுக்கு ஆத்மசாந்தி. ஐ அம் தீனதயாளன். நான் வீரபாண்டி.
செத்தாளா செத்தாளா பாருடா. யாராதி கண்ணு தெரியல? யாருக்கு கண்ணு தெரியல? உனக்கு தான் ரோடு தெரியல. ஓரமா போடி. போடியா? என்ன ராஜலட்சுமி அம்மா, என்ன மறந்துட்டீங்களா? உன்னை எப்படி மறக்க முடியும்? நீதான் நம்ம ஜாதியாச்சே. இந்தா சைக்கிள் அடிச்சதுக்கு தானே. நினைச்சா வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வாங்க வாங்க வாங்க. என்னடா இது? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மாத்தா கிம்மாத்தான்னு கூப்பிட கூடாதுன்னு. கிராண்ட்மான் தான் கூப்பிடணும். போச்சுடா. ஏமாத்தா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. ஓடி போ தாத்தா, இன்னும் திரும்ப வரலையா? வந்த உடனே தாத்தா பத்தி என்ன பேச்சு? இத பாருங்க, உங்களுக்காக பந்து கொண்டு வந்திருக்கேன். போய் விளையாடுங்க போங்க. என்ன பண்ற? பந்து அந்த வீட்டு பக்கம் போட்டா போய் எடுத்துக்க வேண்டியது தானே. போட தப்பு இல்ல. தப்பு ஒண்ணும் இல்ல, எடுத்துக்க போங்க. தெரியாமத்தா. அம்மா பாரதி அம்மா, என்னம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? என்னடா இது என்ன இழைச்சிட்ட? எல்லாம் டயட் தான். அவங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி வண்டி ஓட்டிட சொல்லு. டேய் பாபு, மீனா வாங்க இங்க. அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு உங்களை எத்தனை தடவை சொல்லி? ஆமா போட. என்ன தப்பு? தப்பா? ஏத்தா பேசுங்க. ஏத்தா பேசுங்க. வளைச்சு மூணால விடல, அதுக்கு ஏத்து பேசுங்க. என்னங்க? என்ன மாதிரி ஏத்து பேசுங்க? என்னங்க? நிறுத்துங்க. என்னங்க? ஏங்க பிள்ளைங்க போட்டு அடிக்கிறீங்க? உன் பிள்ளைங்க என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு? யாரா உங்களுக்கு அப்பா? பெத்தவங்களை விட்டுட்டு மத்தவங்க அப்பான்னு சொல்றீங்களே, ஏன் மாப்ள நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க அவரை போய் அப்பான்னு சொல்றாங்களே. அத்தை, இவங்க என் பிள்ளைங்க இல்லன்னு சர்டிஃபிகேட் பண்ணாதான் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்களா? டேய் கண்ணா ராஜா, நான் யாருடா? போதுமா? ஐயோ ஐயோ ஐயோ, அம்மாடி உன் புருஷன் சொன்னது கேட்டியா? உன்னையாச்சும் அவங்க அம்மான்னு கூப்பிடுதுங்களா இல்லையா? சித்தி தான் கூப்பிடுவாங்க. நாசமா போச்சு. மடிய விரிக்காம மாங்காய் திங்காம பெத்தாளா ஒரு புள்ளைங்கிற கதை இல்ல ஆயி போச்சு. இத பாருடி, இப்படியே நீ விட்டே அப்புறம் நீ பெத்த புள்ளைங்களே உனக்கு இல்லாம போயிடும். ராஜலட்சுமி, அடி வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் பிரச்சனையை கிளப்புறியம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, மாப்பிள உங்க அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அப்படி நான் என்ன இல்லாதது சொல்லிட்டேன். அத்தை, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படி ஒண்ணுதான், சமையல் கட்டு ஒண்ணுதான், பூஜாரை ஒண்ணுதான். எங்க அண்ணன் தம்பி 3 பேரோட மனசு ஒண்ணுதான். தயவு செய்து இனிமே பிரிச்சு பேசுறத விட்டுருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள, ஏதோ என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டேன். இது யாரு? என் தங்கச்சி ஜோதி. பிஏ பாஸ் பண்ணிருக்கா. போச்சுடா. வணக்கம் வணக்கம் ராஜலட்சுமி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா உங்க பொண்ணை பார்த்தாதான் பொறாமையா இருக்கு. ஏன்? நேத்துதான் அவளை குழந்தையா பார்த்த ஞாபகம், அதுக்குள்ள அவ வயித்துல ஒரு குழந்தையா? என்ன வேகப்பா. உங்க பொண்ணு மட்டும் என்னவா இத்துணூண்டு இருந்தா, இப்ப என்னடானா கல்யாண வயசுல விளைஞ்சு நிக்கிறா. அவளுக்கும் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிரா. என் பொண்ணை விட ஜெட்டு வேகத்துல வயித்து சாச்சிட்டு வந்து நின்னு இருப்பா. சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது கடத்தல் பொருளை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி. ஏய், ஏண்டி உதாரணத்துக்கு கூட கடத்தல் ஸ்மக்லிங் என்ன பயமுறுத்துற? அப்படின்னா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, எப்ப நீங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன? ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட வேண்டியதுதான். அப்ப மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? என்ன மந்திரியா இப்படி கேட்டீங்க? என்னைக்கு பெரிய குடும்பத்துல சாந்தியை கட்டி கொடுத்தேனோ அன்னைக்கே அவ குழந்தை ரத்னவேலு தான் என் சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணதுதானே. மந்திரி ஐயா வணக்கம். அடடே, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. என்னம்மா சண்டி பாத்துட்டு இருக்க? வளையல எடுத்து போடுமா. பெரியவங்களா இருக்கிறப்ப நீ தானே புள்ளை பெத்தவ, எடுத்து போடு. அப்படி சொல்லு. கல்யாணமான 10ஆம் மாசத்துலயே குழந்தை பத்துக்கு தப்பு இல்ல. ஆனா அடுத்த குழந்தைக்காக கொஞ்சம் கேப் கொடுமா. நானும் உன் பொண்ணு மாதிரிதான். கல்யாணமான 10ஆவது மாசத்திலேயே குழந்தை பெத்துக்கிட்டேன். கஸ்தூரி தான் பாவம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட காணும். உனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம் கஸ்தூரி. ஏன் கஸ்தூரி, என் குழந்தைய ஒருத்திக்கு 6 பிள்ளைங்க, பாவம் வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பேசாம அதுல ஒண்ணு தத்தெடுத்துக்க. ஏன் தத்து இருக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? அதுவும் இல்லாம இதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுங்க. ஓ, அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு. அதுக்கு அவர் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்.
இத பாரு கஸ்தூரி, அப்படி ஒரு ஆசை இருந்தா அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாரு. தொழுவத்துல கட்டின மாடு அவுத்துட்டு போச்சுன்னா தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுவுறதை விட இப்பவே புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி அவருக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சுடு. அப்படி ஜோதி உன் புருஷனுக்கு கட்டி வச்சுட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும். உங்க 2 பேத்துக்குள்ள சக்காலத்து சண்டையும் வராது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப தான் பேசிட்டு இருக்கே. சாந்தி அக்காவோட அம்மாங்கிறதுனால தான் உன்னை சும்மா விடுறேன். வேற யாராவது இப்படி பேசிருந்தா செருப்பு பிஞ்சிருக்கும். ஜோதி, கொஞ்சம் வாயடிக்க பேசு. எங்க அம்மா சொன்னது அப்படி என்ன பெருசா தப்பு இருக்கு? சாந்தி, உங்க அம்மா என்ன மலடின்னு சொன்னாங்களே, அது பரவாயில்ல. என்ன ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க, அது தப்பு இல்ல. என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாங்க, அது கூட தப்பு இல்ல. ஆனா என் தங்கச்சிக்கு என் புருஷனை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, அது தப்பு இல்லையா? சேலையை பத்தியும் சீமந்தத்தை பத்தியும் சாதாரணமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. நீ வாக்கா. போதை ஏறி போச்சு. எங்க போச்சு? போதை தலையில ஏறி சூப்பரா உட்காந்துருக்கு. புத்தி மாறி போச்சு. புத்தி மாறலையா? ஸ்டெடியா தானே இருக்க. சுத்தும் பூமி புதுசா வந்திருக்கிற பாரின் சரக்குன்னு. போச்சு. டேய், அங்க பாரு மாணிக்க வேற. பூமி சுத்துது. இந்த பாட்டு வேணாம். இந்த பாட்டு நல்லா இல்ல. என்னன்னு புல் போதையில வரா? கேட்டா பெரிய குடும்பம்ன்றானுங்க. அதை இப்படி கொடு, அவனுக்கு கொடுப்பான். இது நாம அடிக்கிறதுக்குன்னு. ஒரு நாள் நாம அடிக்கலைன்னா என்னடா, இது அவனுக்கு கொடுத்து அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்க வைப்போம். எப்படி? இப்படி வா, என் கன்னத்துல ஒரு அரவுடு. என்னென்ன சொல்றீங்க? சொன்னது செய்யடா. உங்க நான் எப்படி அடிக்கிறது? ஒரு அறை தானே. என்ன அரை காலு முழுசு முக்கான்னு என்ன விஷயம்? நான் அடிக்கணுமா? யார எப்ப எங்க எதுக்கு ஏன் அடிக்கணும்? அண்ணனை நான் அடிக்கணுமா? அவரே சொல்றாரு. அடி அண்ணன் தானே சொன்னாரு. அண்ணன் வேற சொல்லிட்டா தம்பிக்கார அடிச்சிருதா? என்ன இந்த காலத்துல போய் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி மாமா அக்கான்னு விட வேண்டியது தானே? நீ தான் சொன்ன. என்ன திமிர் இருந்தா கூட பிறந்த அண்ணனை கை நீட்டி அடிக்கிற? தப்பு இல்ல. மன்னிச்சிருங்க, கட்ட எதுவும் கிடைக்கல தான் கை நீட்டி அடிச்சிட்டேன். பாத்தியா, கட்ட வேற கேக்குறியா நீ? இதுல என்ன தப்பு இருக்கு மாணிக்கம்? தப்பு செஞ்சது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அடிச்சு கேட்க வேண்டியது தானே. நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், கோவம் அதான் அடிச்சுட்டான். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு ஓங்கி விட்டுருப்பனே. இப்படி வா. மாணிக்கவேலு, தண்ணி அடிக்கிறது கூட தப்புன்னு தான் சொல்றாங்க, ஆனா நம்ம அடிக்கல. தப்ப தப்புன்னு நினைச்சாதான் தப்பு, தப்பு தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்லை. அது ஒண்ணும் புரியலையே. இதுக்குதான் வெளிநாட்டு சரக்கு அடிக்கணும்னு சொல்றது. இந்தா. ஐயோ, வீட்டுக்கு தெரிஞ்சா அடிக்கவில்லை. 1000 தான் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பங்காளி பாசம் விட்டு போகுமா? இந்தா புடி. அடி. யாருக்கும் தெரிஞ்சா இதெல்லாம் யாருக்கு என்ன தெரிய போகுது? போ போ மாணிக்கம். அக்கா, ஐயோ என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான், இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு. நான் தான் சொல்றேன்ல. அவங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏமா அழற? ஒண்ணுல ஏதோ கண்ணுல விழுந்துட்டு. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்ல, அதுக்கு யாராவது அழுவாங்களா? என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்ல. என்ன? பாரதியோட அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால அக்காவை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? ஒண்ணு அக்காவை மலடின்னு சொன்னதோட இல்லாம என்ன உங்களுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க சொல்றாங்க. ஐயோ, எனக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு சாந்தி, என்ன மாப்ள, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. ஏன் சாந்தி இல்லையா? அவளுக்கு தலைவலி. தலைவலி தானா வந்துச்சா இல்ல நீங்களா ஏற்படுத்திட்டீங்களா? என்ன மாப்ள, பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் பொடி வச்சு பேசுறது இருக்கட்டும். மந்திரி வீட்டு சீமந்தத்துல எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமானம் போற அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஒண்ணு பேசல. பேசுறதெல்லாம் உங்க பொண்டாட்டியோ உங்க கொழுந்தியாளும் தான். செருப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஏய், பேச்ச மாத்தாத. எங்க அக்காவை மலடின்னு உங்க அம்மா சொல்லல. என்ன மாமாவுக்கு 2ஆம் தரமா கட்டுவேன்னு உங்க அம்மா சொல்லல. ஏய், உனக்கு தான் பேச தெரியும்னு சும்மா எங்கிட்டு வராத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி கட்ட இடத்துல சொல்ல. ஆமா, ஏதோ புள்ள இல்லாதவன் கடைசி காலத்துல கொள்ளி வைக்க கூட வாரிசு இல்லாம போயிடுமேங்கிற அக்கறையில உன் தங்கச்சி உன் புருஷனுக்கு 2ஆம் தரமா கட்டுவேன்னு சொன்னேன். அது தப்பா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க பெராட்டாலும் பாபு மீனாவும் எங்க பிள்ளைங்க. அவங்க எங்களுக்கு ஒளி போட்டா போறோம். ஓ, எரவல்லிக்கு இவ்வளவு சவுடாலா? விட்டா நாளைக்கு குழந்தைகளை எங்களது சத்தியம் பண்ணிடுவீங்க போல இருக்கேன். தம்பி புள்ளைங்களை தான் புள்ளைங்க சொல்றீங்களே, நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பமே 2ஆ பிரிச்சு. எந்த வீட்டுல நின்னு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க?
இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மரியாதை காப்பாத்துக்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க. இந்த அநியாயத்தை பாருங்க. கொஞ்சம் பிந்திருந்தீங்கன்னா நான் செத்த இடத்துல சுண்ணாம்பு தெளிக்க தான் வந்திருப்பீங்க. என்னத்த சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன அடிச்சே கொண்டு இருப்பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த என் மாமியார அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா மரியாதை அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. டேய் மாணிக்கம், உன் நிலைமை சரியில்லடா, பேசாம உள்ள போடா. அவனா உள்ள போடா மாணிக்கம், வெளியே போடா மாணிக்கம். அதேங்கடா மாணிக்கம், இதேங்கடா மாணிக்கம். ஊர் கலைச்சவன் நான் ஒருத்ததான் பாரு. இனிமேல் நீங்க சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பால் குடிக்கிற பப்பா இல்ல. இவ்வளவு நாள வயசுல மூத்த மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை காப்பாத்திக்க சொல்லு. அண்ணே, யார்கிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியுடா, ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவர் ஊர் தலைவர் ஆகிறதுக்கு நானும் நாயா பையன் உழைச்சவன்டா, செருப்பு தைய உழைச்சவன்டா. அதுக்காக அந்த செருப்பு எடுத்து என் தலையெடுத்துக்கு வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு நான் ஒண்ணும் வரதில்ல. அவர் ஒண்ணு ராம் இல்ல, இவர் ஊருக்கு தான் பிரசிடென்ட், எனக்கு இல்ல. மாணிக்கம், போதையில என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறேன். பேசாம உள்ள போட. பெரிய பிரசிடென்ட்னா நீ ஒரு கையில தான் சட்டை பிடிச்சா, நான் ரெண்டு கையில சட்டை பிடிச்சிருக்கேன். என்ன செய்வேன்? என்ன திடீர்னு மழை கொட்டுது? அடமழை ஆரம்பிச்சிருச்சா? என்ன அதுக்குள்ள மழை நின்றுச்சு? என்ன எல்லாரும் என்ன பாக்குறாங்க? அதான் தப்பா பேசிட்டேனா? இல்ல இல்ல, உண்மையதான் பேசுனீங்க. துண்டா இருக்குறா? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆல் இந்தியா ரேடியோ. அடியே ஒன்ன தாண்டி நியூஸ் வாசிக்காம வந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒண்ணும் விசேஷம் இல்லையா? ஓ, பெரிய குடும்பத்திலயா? ராஜலட்சுமி அம்மா பெரியவ தங்கச்சி வெளியே கட்டி கொடுக்கறதுக்கும் அவங்க பொண்ண ரத்னத்தை கட்டி கொடுக்கறதுக்கும் நான் இல்ல, ராஜலட்சுமி தான். என்ன என் பேர் அடிபட்டுச்சு? இல்ல இல்ல, உங்களை பத்தி இல்ல. யார் பொண்ண யாரு கொடுக்கறதா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு? அது எதுவும் எனக்கு தெரியாது. ஓஹோ, ராஜலட்சுமி அம்மாவுக்கும் உனக்கு என்ன ரகசிய உறவு? அதே ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் ராஜலட்சுமி அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க? அது வந்து சைக்கிள் எடுத்துட்டாங்கல்ல, அதுதான் கொடுத்தாங்க. சைக்கிள் உடைஞ்சா சைக்கிள் செயின் கொடுப்பாங்க, தங்க செயினா கொடுப்பாங்க, அதுவும் 10 பவுன்ல. அது வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னன்னு தைரியமா சொல்லு. எனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன். வெட்டி புளி போட்டுருவேன். உண்மையை சொல்லு, சொல்லு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் சும்மா சிரிச்சிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நம்ம பார்க்க வந்த பொண்ணு நினைச்சது திருப்பி வந்துருச்சு. ஏற்கனவே உங்ககிட்ட தப்பிச்சிருச்சு, மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட போது நினைச்சா திருப்பி வந்துருச்சு. இனிமே சிரிச்ச ஸ்டவ் அவளுக்கு இல்ல, உனக்குதான். ஜாக்கிரதை. யோ தரகரே, சீர்சனத்தை எல்லாம் செஞ்சு நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க, உன் கமிஷன் வேணா டபுளா வாங்கிக்க. டபுள் தேங்க்ஸ்மா. பாரதி, ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ஆமா, பொண்ணு பார்க்க வந்தது அவளை, என்னையே அலங்காரம் பண்றீங்க? ஜோதிய பொண்ணு பார்த்த கையோட உனக்கும் ரத்னவேலுக்கும் பரிசம் போடலான்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமா, ரத்னவேல் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதான் தினமும் 1 மணி நேரம் போட்டு போறியா? ஒத்துக்காமல போறா? என்னால ஒத்துக்க முடியாது. இது பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கும் ரத்னவேலுவுக்கும் கல்யாணம் நடக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காதம்மா. ஜோதி, இது பாரு ஜோதி, தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. ராஜலட்சுமி அம்மா பாரதி தான் ரத்னவேலு கொடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இதனால குடும்பத்துல தினம் ஒரு பிரச்சனை வருது, உனக்கு தெரியல? அம்மாடி, புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா மாப்பிள்ள என்ன பிரச்சனை? பாபு மீனா ஓடாதீங்க, விழுந்த போறீங்க. எங்க வேலை செய்யறாரு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு பேசுற விஷயம், இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? பெரிய மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே குடும்பத்துல மூத்தவரு, சீக்கிரம் தட்டு மாத்திக்க வேண்டியதானே? அம்மா மாத்திக்கலாமா? நிறுத்துங்க. ஏமா நிறுத்த சொல்றேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ரத்னவேல் மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே ரத்னவேல் மாமா தான் எனக்கு புருஷன் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத மாத்த யாராலையும் முடியாது. ஏமா, என் தம்பி மேல நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? ரத்னவேலுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவரு என் தங்கச்சி தான் விரும்புறாரு. வாங்க மாப்பிள்ள, பாருங்க ஆளாளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கும் என் பொண்ணு பாரதிக்கும் பரிசம் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். யாரு முடிவு பண்ணது? பெரியவங்க நாங்க எல்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜோதி என்னடான்னா உங்களை தான் கட்டிக்குவேன்னு சொல்றா. மூஞ்சில அடிச்ச மாதிரி பாரதியை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுங்க மாப்ள. நான் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மறுபடியும் தப்பிச்சிட்டா. ஐயா, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. போடா. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என் பொண்ணு கிட்ட. ராஜலட்சுமி, என் பையன் எதுக்காக உன் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தனக்கு தான் தாலி கட்டுவான்னு நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட வேதனை தாலி அறுத்துக்கிட்டு நிக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? ராஜலட்சுமி அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை தாலி இல்லாம இருக்கிறது புதுசும் இல்ல, தப்பும் இல்ல. ஆனா புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம தாலியை போட்டு சுத்துறதா தப்பு. அண்ணே, இவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணை ஏமாத்திட்டு நான் சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருக்கேன். சொல்லி இருப்பேன். ஆனா அதுக்குள்ளதான் ஜோதியை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மயக்கிட்டாங்களே. அக்காளுக்கு அண்ணன் மயங்கின மாதிரி தங்கச்சிக்கு நீ மயங்கிட்ட. சாந்தி, வாய மூடு. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசு. என் பொண்டாட்டிய பார்த்து அவளை வாய மூடுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அண்ணே, அவன் குடும்பத்து பொம்பளை இல்லனா வேற எப்படி? அவன் உன் அண்ணன்டா. பெரிய அண்ணன். என்ன முதல்ல பெற்றிருக்கனா நான் கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய அண்ணன். அண்ணனா அண்ணன் 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 பார்த்ததுனாலதான் தம்பி கூட பார்க்காம தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறான். யாரோட தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறா? நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனமா ஊரு சுத்தின போவெல்லாம் இந்த பெரிய குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தின பெரிய மனுஷன்டா அவன். யாரு பெரிய மனுஷன்? கை நிறைய பணமும் கழுத்து நிறைய நகையோட வந்த ஏன் பொண்டாட்டி மாதிரியே வெறும் மஞ்ச கழுத்தோட வந்த இவன் பொண்டாட்டியும் இன்னைக்கு மினிக்கிட்டு இருக்காங்களே, எப்படி? இவெல்லாம் பெரிய மனுஷனா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வெளியே சொன்னா இந்த ஊரே காரி துப்பு. இனிமே ஏதாவது பேசுறேன். உனக்கு தான் கைய உங்க தெரியுமா? உங்களை பேச்ச கழிச்சு அம்மாவை கை நீட்டுற குடிகாரன் நாயே. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து ராஜா, பொறுமையா இருந்திருப்பா, பொறுமையா இருந்திருப்பா. ஐயோ, வயிறெல்லாம் எரியுது. வாடி போலாம். இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம என்ன வெக்க கட்டி தெரியுமாங்களா? இருமா, நாங்களும் வரோம். போற வித்துல ஒத்தாசி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கவுத்தல்ல இருக்கிறாங்க. என் புருஷனை கேவலப்பட்டுதான் இந்த வீட்டுல. இனிமே எனக்கு மாட்டேன் வேலை. சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷமா இருங்க. நம்ம அப்பா ராஜாவோட சொத்து சுகம் பூராத்தையும் நீங்களே அனுபவிங்க. நீங்களே அனுபவிங்களா? மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். அப்பா வேண்டாப்பா, அப்பா மாணிக்கம். சொல்றத கேளுடா மாணிக்கம். அண்ணே, ஆம்பளை இல்லாத வீடு அனுசரிச்சு போயிடும் சொல்லுவாங்க. ஆனாலும் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஒத்தையா நின்னு நம்ம 3 பேரையும் காப்பாத்தினாங்களே அம்மா, அவங்க மனசை நோயடிச்சு போயிடுவியா நீ? சொல்லல. நாம படிக்கணுங்கிறதுக்காக தன்னோட படிப்பை 10 வயசுல நிறுத்திக்கிட்டு குடும்ப பாரத்தை சுமந்துட்டு நிக்கிறாரே அண்ணே, அவரை விட்டுட்டு போயிடுவேன் நீ? எந்த குடும்பத்துல தப்பு நடந்தாலும் பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்து பேரை கெடுத்துட்டு போறியா நீ? என்னடா குடும்பம்? பெரிய குடும்பம். பனங்காயம் பகையாளியம் பதம் பார்த்து தான் வெட்டணும்னு சொல்லுவாங்க மாணிக்கவேலு. நீ பதம் பார்த்து தான் வெட்டி இருக்க. இன்னைக்கு தான் நீ ஆம்பளைங்கிறதே நிரூபிச்சிருக்க. சாதாரணமா 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தியா மாணிக்கவேலு, உன் அண்ணன் தம்பிங்க பங்காளி கூட இல்ல, பகையாளி ஆயிட்டாங்க. நீ யாரும் வந்து பேச வேணாண்டா. என்ன ராஜா துள்ற? அன்னைக்கு என்னமோ திரும்ப திரும்ப வந்து மோதினாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க அசைக்க முடியாத பாருங்க அப்படி இப்படின்னு பேசுன. ஆனா இன்னைக்கு ஜோதியை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அந்த பாறைக்கே பாம்பு வச்சு நொறுக்கினது யாரு? நானா?
நீதான். ஏன் தங்கவேலு, நாங்க அண்ணன் தம்பிங்கள சூரியனை மாதிரி தண்ணி மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன. கடைசியில சூரியனை மூடுபட்ட கண்ணாடியில கலர் கலரா பிரிச்சது யாரு? தண்ணிய தனித்தனி பாத்திரத்துல ஊத்தி பிரிச்சது யாரு? கூட பிறந்தவனே அடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னமா பிரிச்சது யாரு? நான் இல்ல, நீதான். வீரபாண்டி, இன்னையில இருந்து நம்ம அண்ணன் தம்பிங்க 3 பேர் இல்லடா, நம்ம மாணிக்கத்தையும் சேர்த்து 4 பேர். இனி நம்ம சொத்து சுகம் எல்லாமே 4 பங்குடா. இது எங்க அப்ப உன் பெரியப்ப ராஜபாண்டி வாழ்ந்த அந்த வீட்டோட சாவி. நீ எங்களை அண்ணன் தம்பியா எடுத்துக்கிறதா தான் அந்த சாவியை கையில் எடுத்துக்க. அந்த வீட்டையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்படி இல்ல இஷ்டம். சாந்தி போகாதே. சாந்தி சொல்றது கேளுமா, போகாதே. மாட்ட மாதிரி இந்த என் குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டாங்களே. ஐயோ, என் குடும்பம் இப்படி தண்ணியில. அம்மா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே கொண்டாடுறாங்க. நாங்க பரிசு எல்லாம் வாங்க போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கம்மா. அப்பாவும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய், அதான் காலையில சொல்லிட்டேல வரேன்னு. அப்புறம் என்ன சும்மா நோய் நோய்னு? ஸ்கூல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. சரிம்மா. டாடா. அடுத்து இந்த வருடம் இந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? அங்க இருக்கு, அப்பா கூட்டிட்டு போ. வேண்டாம், நாங்க வேண்டாம். சரி சரி சரி, பாரு பாரு. என்ன மாப்பிள்ளை இது? எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? நிறுத்த சொல்லுங்க மாப்பிள்ளை. நிறுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரி ஐயா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து, படிக்க வச்சதுல இருந்து, ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல. குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க, அதான். குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துறதா? ஆயிரம் தான் இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்க ஆயிட முடியுமா? சரி, நீங்க போய் கீழே உட்காருங்க. மாணிக்கவேலு, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா. என்னடா கண்ணுங்களா? என்ன என் ராஜா? கஸ்தூரி, பாத்தியா, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஏய், என்னது கையில அடிபட்டு இருக்கு? உங்களை பார்க்க யாருக்கும் தெரியாம ஓடி வந்தம்மா. அப்ப விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, இருமா, நான் மருந்து கொண்டு சீக்கிரம் சீக்கிரம் உட்காரு. மீனா, பாபு நல்லா படிக்கிறானா? எங்க? ஐயோ, வேண்டாப்பா, வேண்டாம். நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருங்க.
கை காட்டுமா. ஏய், என்ன இது? ஐயோ உண்மையில உள்ள கோவத்தம் மச்ச மேல கட்டும் பாரு. கூட்டு பிடிக்கா தாமியா மச்சான். டேய், என் மச்சான் நடிச்சா கேட்கறதுக்கு ஆள் நினைச்சியா? இல்ல அவன்தான். அண்ணே மன்னிச்சிருங்க. அண்ணே தெரியாம பண்ண. தண்ணி அடிக்கணும். போடா. டேய் மாணிக்கா, டேய் அடிக்காதீங்கடா, டேய் நிறுத்துங்கடா, டேய் டேய் மாணிக்கா. ஏண்டா எவனோ ஒருத்தருக்காக ரத்த பாசத்தை கூட மறந்துட்டு கூட பிறந்த தம்பியை போட்டு அடிக்கிறியே இந்த குடிகார நாயே. எவனோ ஒருத்தருக்காக இல்ல, என் மச்சானுக்காக அடிச்ச. அதை கேட்க நீ யாரா? நீ யாராவா? உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன். என்ன பண்ண? ஐயோ ஐயோ, என் குடும்பத்தை நானும் இப்படி சந்திச்சிருக்கிறேன். எப்பா எப்பா வேண்டாம்டா. என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்கடா. என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்கடா. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. மச்சனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தம்பியை போட்டு அடிக்கிறாமா? ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டா என்ன யாருன்னு கேட்கிறாமா? என்ன பேசுறீங்க ராஜலட்சுமி அம்மா? நாங்க இல்ல உங்களுக்கு. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடுறோம். வேண்டாப்பா தம்பி, நீ சும்மா இருப்பா. ஏய், எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். அதை கேட்க நீ யாரா? ஏய், என்னைக்கு அந்த மாணிக்கவேலு என் வீட்டு சாவியை வாங்கிக்கிட்டு என் கூட வந்தானோ அன்னிலிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா, எனக்கு தம்பி. நாங்க 3 நாளாயி ரொம்ப நாளாச்சு. மறந்துட்டியா தங்கவேலு? அப்பா சுந்தரபாண்டி, ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாபன்னமாக்கி பிரிச்சுட்டப்பா. பத்தாதா இந்த மாவன் பெரிய அடங்கல. ஐயோ ஐயோ, இத கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சேனா? ரத்தின வேலு, ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? அதனால நடந்த பிரச்சனை இல்ல. நீங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரை அடிச்சுக்கிட்டு இந்த மாணிக்கவேலு வீட்டை விட்டே விரட்டினது நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க. திட்டிக்கிட்டது நீங்க, அடிச்சுக்கிட்டது நீங்க, இன்னைக்கு ஊர் முன்னாடி சீனு கேவலப்பட்டு நிக்கிறது நீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிவிட்டு பழிய மட்டும் என் மேல போடுறீங்களே, இது எந்த ஊர் நியாயம்டா? சொல்லுங்க. நியாயம் அநியாயத்தை பத்தி இனிமே இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இன்னைக்கு என் மருமகனை இப்படி போட்டு அடிச்சவங்க நாளைக்கு அவரை கொலையே பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பேசாம சொத்து பிரிச்சுட்டு வாங்க மாட்டேன், எங்க ஊருக்கே போயிடலாம். அடி பாவி, என் வயித்துல பிறந்த பிள்ளைங்களை தான் பிரிச்சேன். இப்ப சொத்தையும் பிரிக்க சொல்றியே? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அதுக்கு என் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டான். பாருங்க ராஜலட்சுமி அம்மா, கண்ணை குத்திருச்சு என்ன கை வரல யாரும் வெட்டிக்க மாட்டாங்க. சொத்தை பிரிச்சுக்கிட்டு சொந்தத்தை வேரோட அறுத்துட்டு போறதுக்கு என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலான்னு இல்ல, எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்தை பிரிச்சாகணும். சொத்தை 3 பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி 3 தான், சமையல் கட்டு 3 தான், பூஜை அறை 3 தான். நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்தை பிரிச்சே ஆகணும். மாணிக்கம், தலைப்புள்ள தோள் மேல கடைசி புள்ள மடி மேலன்னு சொல்லுவாங்கப்பா. நீ நடுப்புள்ளையா பிறந்ததுனால உன்னைய நெஞ்சிலேயே போட்டு செல்லமா வளர்த்துட்டேன்ப்பா.
அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறியா? மாணிக்கம், மாணிக்கம், நீ இந்த வீட்ல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. சின்னவனும் பெரியவனும் உன்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. ஆனா சொத்தை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. சொத்து ஒன்னா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் நம்பிக்கையில மண்ணை போட்டுறாத மாணிக்கம். மாணிக்கம், உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா, உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா. அப்பா, நீங்க 3 பேரும் ஒத்துமையா இருக்கும்போது தலை குனிஞ்சு ஒதுங்கி மரியாதையா போறவங்க கூட சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிட்டீங்கன்னா நம்மள நிமிந்து பார்த்து கேவலமா சிரிப்பாங்கப்பா. அப்பா, அப்பா, பொட்டல்ல நிக்கிற மொத்த மரத்தை விட தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை தாப்பா மரியாதை அதிகம். அப்பா, என் தங்கம், நான் சொல்ற கேள்வி. ஐயா, புத்திமதி கேட்கறதுக்கு தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமா? முதல்ல சொத்தை பிரிக்கிற வழியப்பா. அடே, வாங்க 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 வாங்க. இந்த பெரிய குடும்பத்து வாசலை மிதிக்கிற யோகிதை உனக்கு கிடையாதுடா. அதை தாண்டி உள்ள வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அது நீங்க பெரிய குடும்பமா இருந்த போது, அதான் இப்ப பெரிய சின்ன குடும்பம் ஆயிருச்சு. அப்புறம் நாங்க ஒண்ணு சும்மா இந்த வீட்டுக்குள்ள வரல, சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்னடா பெருசா சொத்தை பிரிக்க வந்துட்ட? ஆண்டு வந்த சொத்தை வேணா பிரிக்கலாம், ஆனா ஆண்டவன் கொடுத்த சொந்தத்தை உன்னால பிரிக்க முடியாதா? இத பாருங்க, கௌரவமா பிரிக்கணும் தான் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல இன்னும் கேவலப்பட்டு போய் தான் பிரிக்கணும் தான் ஊரை கூட்டுங்க, காரி துப்பட்டோம். எங்க சொத்தை எங்களால பிரிச்சுக்க முடியும்? மரியாதையா வந்த வழியே போயிடுங்க, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். எதுக்கே அந்த வீண் பேச்சலாம்? சொத்தை பிரிக்கும் போது அநியாயம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை இங்க வர சொன்னதே மாணிக்கவேலுதான். சரி, சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா பிரிக்கிறத பத்தி பேசலாம். டேய் சுந்தர பாண்டி, இவங்க 3 பேரையும் பெத்து பாகுபாடு இல்லாம பாசத்தை கொட்டி வளர்த்த எனக்கு சொத்தையும் பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்க தெரியும்டா. நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. எப்படியோ பிரிஞ்சா சரி, பிரிச்சுட்டோம்னா சரி. தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் கிளவி அம்புட்டியும் பங்கு போட்டு கொடுத்துருச்சே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணா? அதுக்கு என்னடா, சனி ஞாயிறு பெரியவங்க வீட்டுல சாப்பிட்டோம், திங்கள் செவ்வாய் நடுலவங்க வீட்டுல சாப்பிட்டோம், அப்புறம் புதன் வியாழன் கடைசி பிள்ளை வீட்டுல சாப்பிட்டோம். பாவம் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. சுமங்கலி விரதமா? சும்மா விரதம். இந்த வயசான காலத்துல அது உடம்புக்கு அதான் ரொம்ப நல்லது. இருக்கு. அதோ பாட்டி, பாட்டி, பாட்டி. வாங்கப்பா. ஒடியாங்கடி என் கண்ணுங்களா, ஒடியா. இன்னைக்கு உங்க தாத்தாவுக்கு இறந்த நாள் கண்ணு, அதனால தான் பாட்டி இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போலையா? பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வரோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல ரசா. அப்படிதான், அதனாலதான் எங்க சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வந்தோம். சாப்பிடுங்க பாட்டி. வேண்டாம் கண்ணுங்களா. சாப்பிடுங்க பாட்டி. பெத்த பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன், பேர பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கலையே. உங்களுக்கு எதுவும் வேணாமா பாட்டி? இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாமா. சரி, அழுகாம சாப்பிடுங்க பாட்டி. இதெல்லாம் எது பாட்டி? இதுவா, பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மருந்துப்பா. விளையாடலாமா? ஏப்பா தங்கவேலு, தாய்க்கு தலைச்சம் பிள்ளைங்கிறது
நம்ம ஒரு வழக்கம் தானப்பா. கொள்ளி சட்டியை தூக்கு தம்பி, பொழுது சாயுதில்ல. எங்க அம்மா தானா சாகல, எங்களாலதான் செத்து போயிட்டாங்க. நான் கொள்ளி வச்சா வேகாது. பெத்த பிள்ளைங்க நாங்களே எங்க ஆத்தாவோட சாவுக்கு காரணமாயிட்டோம். எங்களுக்கு அருகது இல்லை. என்னையா அது? 3 பிள்ளைங்களை பெத்து கடைசியில ஆத்தாளுக்கு கொள்ளி போட ஆள் இல்லாமையா போகணும்? 3 பேருமே இப்படி சொல்லிட்டா அப்புறம் யாருதான்ப்பா கொள்ளி போடுறது? ஹேய், பாடை எவன் தூக்குறதுங்கிறத பத்தி இன்னும் தீர்மானம் பண்ணல, அதுக்குள்ள கொள்ளி போடுறத பத்தி பேசுறானுங்க. நம்ம வழக்கப்படி பங்காளி அண்ணன் தம்பிக்கு தான் பாடையை தூக்கணும். அதுக்கு 4 பேர் இல்ல வேணும். நீங்க இருக்கிறது 2 பேரு. சரி 3 பேரு. இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவீங்க? நான் தூக்குறையா. ஆத்தா போட்ட உப்ப தின்னு வளர்ந்த அனாத நாய்யா நான் தூக்குறையா. டேய் பாத்தியாடா, இந்த 3ஆம் ஜாதி பாலைகளை தூக்குற அளவுக்கு கிளம்பி கேவலமாயிட்டாளா? டேய், நீ மட்டும் இந்த பாடையை தூக்குன குடும்ப பிரச்சனை அப்புறம் ஜாதி கலவரத்துல தான் போய் முடியும். அனாவசியமா எங்களை அருவாளை தூக்க வச்சாத, ஜாக்கிரதை. வேணா அண்ணன் தம்பி 2 பேரும் எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என் தம்பி வீரபாண்டி அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் வீரபாண்டி தான் உனக்கு தம்பியா? இந்த சின்ன பாண்டிய உனக்கு தம்பி தான். அண்ணா நான் தூக்குறேன். டேய், அனாவசியமா இதுல தலையிடுற, அடிபட்ட சாவு போற நீ. ஏன் அண்ணன் தம்பிகளை பிரிச்சு ஆத்தாவை சாவடிச்சிருக்கீங்களா? அது பத்தாதா? ஏன் கடைசி நேரத்துல சாவு வீட்டுல வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. டேய், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். ஆத்தாளுக்காவது கொல்லி போறதுக்கு பேரா இருக்கிறான். நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்ல. உன் கடைசி தம்பி இந்த சின்ன பாண்டி மட்டும்தான் இருக்கிறேன் உனக்கு கொல்லி போடுறதுக்கு. கை எடுக்கிறீங்களா? தூக்குங்கண்ணே.